அன்பு நேயர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காணவிருப்பது மகா சிவராத்திரி தினத்தன்று, அதாவது ஒரே நாளில் வழிபட வேண்டிய 4 முக்கிய ஆலயங்கள். தஞ்சை அருகில் மகா சிவராத்திரியுடனும் மகா பிரளயகால வரலாறுகளுடன் தொடர்புடைய 4 தலங்கள் அமைந்துள்ளன. ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு தலத்தில் சிவபெருமானை வழிபடுவது அளவற்ற நற்பலன்களை தரும். எனவே நேயர்களே, இக்காணொளியினை அனைவரும் முழுமையாக கேளுங்கள். வாருங்கள். 1. வசிஷ்டேஸ்வரர் திருக்கோவில், திட்டை. ஒரு யுகத்தின் முடிவில் உயிரினங்கள் அழிந்தன. மும்மூர்த்திகளும் மாயை வசப்பட்டு செய்வதறியாது திகைத்து பரம்பொருளை துதித்தனர். பரம்பொருள் அவர்களின் வேண்டுதலுக்கு இசைந்து தேவியுடன் ஒரு இடத்தில் தோன்றினார். ஒரு பிரம்மாண்டமான நீரில் மூழ்காத திட்டுப்பகுதியும் தோன்றியது. அதில் ஜோதிமயமாக இருளை அகற்றும் சிவலிங்கம் தரிசனம் தந்தது. ஓடத்தில் வந்த இறைவனும் இறைவியும் மும்மூர்த்திகளிடம் இருந்த மாயை அகற்றி வேதாந்த அறிவை அவர்களுக்கு அளித்தனர். அத்துடன் படைத்தல், காத்தல், அழித்தல் எனும் முத்தொழில்களையும் அவர்கள் செய்ய அருள் புரிந்தார்கள். இந்த நிகழ்வுகள் அனைத்தும் ஒரு மகா சிவராத்திரியில் முதல் காலத்தில் நடைபெற்றது. எனவே மகா சிவராத்திரி முதல் காலத்தில் வழிபட வேண்டிய ஆலயம் தஞ்சை அருகில் உள்ள திட்டை வசிஷ்டேஸ்வரர் திருக்கோவில் ஆகும். 2. தேவராயன்பேட்டையில் அமைந்துள்ள மச்சபுரீஸ்வரர் திருக்கோவில். மற்றுமொரு மகா பிரளய காலத்தில் பிரம்மன் அச்சத்தில் மயங்கி விழுந்தார். அப்போது ஹயக்ரீவன் என்னும் அரக்கன் பிரம்மனிடம் இருந்த படைப்புக்கு ஆதாரமான 4 வேதங்களையும் திருடிக்கொண்டு கடலுக்கு அடியில் மறைந்தார். பிரம்மன் வேண்டுகோளுக்கு ஏற்ப பரந்தாமன் மச்ச உருவம் எடுத்து அரக்கனை அழித்து வேதங்களை மீட்டார். ஆனால் அசுரனை கொன்ற தோஷத்தின் காரணமாக அவரால் சுய உருவை அடைய முடியவில்லை. தேவராயன்பேட்டையில் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து ஒரு சிவராத்திரியின் 2வது காலத்தில் பூஜை செய்து வழிபட்டு தோஷம் நீங்கிய பரந்தாமன் சுய உருவம் அடைந்தார். எனவே மகா சிவராத்திரியின் 2வது காலத்தில் வழிபட வேண்டிய தலம் தேவராயன்பேட்டை மச்சபுரீஸ்வரர் ஆலயம் ஆகும். 3. 108 சிவலிங்கங்கள் உள்ள ராமலிங்க சுவாமி திருக்கோவில், பாபநாசம். சீதையை கவர்ந்து சென்ற ராவணனை யுத்தத்தில் கொல்வதற்காக ராமன் பலரை கொல்ல நேர்ந்ததால் ராமபிரானுக்கு தோஷம் ஏற்பட்டது. எனவே ராமேஸ்வரத்தில் பூஜை செய்தவர் சீதை, லட்சுமணன், அனுமனுடன் கீழ்திசை நோக்கி வந்தார். பாபநாசம் அருகில் வந்தபோதுதான் கரன், தூசன் என்ற 2 அரக்கர்களை வதம் செய்த தோஷம் மட்டும் இன்னும் தன்னை விட்டு விலகாமல் இருப்பதை உணர்ந்தார். அந்த தோஷம் விலக சிவராத்திரி நாளில் சிவபூஜை செய்வது அவசியம் என்பதை உணர்ந்தவர் காசிக்கு சென்று சிவலிங்கம் கொண்டு வருமாறு அனுமனை அனுப்பினார். அனுமன் வருவதற்குள் சீதா பிராட்டியார் ஆற்று மணலில் அமர்ந்து விளையாட்டாக சிவலிங்கங்களை செய்தார். அனுமன் வர காலதாமதமாகவே ராமபிரான் சீதாதேவி உருவாக்கிய 107 சிவலிங்கங்களையும் பிரதிஷ்டை செய்து பூஜிக்க தொடங்கினார். அதற்குள் சிவராத்திரியின் 3வது காலம் வந்துவிட்டது. அனுமன் பல தடைகளை தாண்டி வருவதற்குள் ராமபிரான் பூஜையை தொடங்கிவிட்டார். ஆனாலும் அனுமனிடம் அனுதாபம் கொண்டு ராமபிரான் 107 சிவலிங்கங்களுடன் அனுமன் கொண்டு வந்த லிங்கத்தை 108வதாக பிரதிஷ்டை செய்தார். 107 சிவலிங்கங்களையும் தரிசனம் செய்து கடைசியாக அனுமன் காசியிலிருந்து கொண்டு வந்த 108வது லிங்கத்தையும் தரிசனம் செய்தால் 108 சிவ ஆலயங்களை தரிசனம் செய்த பலன் கிடைக்கும் என்று அருளினார். சிவராத்திரி 3வது காலத்தில் வழிபட வேண்டிய தலம் பாபநாசம் ஆகும். 4. திருவைக்காவூரில் அமைந்துள்ள வில்வனேஸ்வரர் திருக்கோவில். வேடன் ஒருவனின் விதிப்படி அவனுடைய ஆயுள் அன்று முடிய வேண்டும். அந்நிலையில் அவன் வேட்டையாடத் துரத்திய மான் ஒன்று தப்பி வில்வனேஸ்வரர் ஆலயத்திற்குள் நுழைந்தது. அங்கே தவம் செய்து கொண்டிருந்த தவநிதி முனிவர் மானுக்கு அபயம் அளித்தார். இதனால் ஆத்திரம் அடைந்த வேடன் முனிவரை தாக்க முயற்சித்தான். முனிவர் சிவனை பிரார்த்திக்க இறைவன் ஒரு புலியை ஏவி வேடனை துரத்தினார். புலிக்கு பயந்த வேடன் ஒரு வில்வ மரத்தின் மீது ஏறினான். புலியும் அவ்விடத்தை விட்டு நகரவில்லை. வேடனை பசியும் மயக்கமும் வாட்டியது. மயங்கி கீழே விழுந்துவிட்டால் புலி அடித்து தின்றுவிடுமே என்ற எண்ணத்தில் அந்த மரத்திலிருந்த இலைகளை ஒவ்வொன்றாக பீத்து கீழே போட்டு கொண்டிருந்தான். அந்த மரத்தின் கீழ் முனிவர் பூஜை செய்த சிவலிங்கம் இருந்தது. அன்றைய தினம் மகா சிவராத்திரி. அதனால் வேடனுக்கு வில்வ இலைகளினால் சிவபெருமானை அர்ச்சித்த புண்ணியம் கிடைத்தது. மகா சிவராத்திரியின் 4வது காலம் நிறையும் வேளையில்
வேடனின் ஆயுள் முடிய வேண்டும். மகா சிவராத்திரியில் ஊன் உறக்கமின்றி வேடன் வழிபட்ட புண்ணியத்தால் இறைவன் கோலுடன் தோன்றி யமனை விரட்டினார். வேடனுக்கு மோட்சம் அளித்தார். சிவராத்திரியின் 4வது காலத்தில் வழிபட வேண்டிய தலம் திருவைக்காவூர் தலமாகும். என்ன நேயர்களே, இக்காணொளி பிடித்திருந்தா இன்று நாம் இக்காணொளி வாயிலாக மகா சிவராத்திரியுடன் தொடர்புடைய 4 பிரளய கால சிவ ஆலயங்கள் பற்றி அறிந்து கொண்டோம். இது அனைவருக்கும் பயன் தரக்கூடிய ஒன்று. எனவே தாங்கள் கேட்டதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அவர்களும் அறிந்து கொள்ளட்டும். எனவே இக்காணொளியினை முழுமையாக கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி, வணக்கம். மீண்டும் நாம் இதே போன்றதொரு சிறந்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.